Schultypen in Deutschland, school types in Germany. So Sebastian Lam இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். Ich war in der Realschule. Dort hat es mir eigentlich gut gefallen. Wir haben viel gelernt. Wir hatten auch Praktika. Und die Schule dauert nur 6 Jahre. Mathe war für mich ziemlich schwer. Das muss ich jetzt nicht mehr lernen. Ich habe meinen Realschulabschluss geschafft und beginne jetzt eine Ausbildung zum Physiotherapeuten. Vielleicht mache ich später noch das Abitur und studiere. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் டைப்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல் வந்து 1 to 4 வரைக்கும் கிளாஸஸ்ஸு. அதுக்கப்புறமா மெயின் ஸ்கூல் வந்து சிலது வந்து 9th வரைக்கும், சிலது ரியல் ஷூல் அப்ஸ்லூஷ் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணணும். ஜிம்னேசியம் கெசாம் ஷூவில் வந்து இது எல்லாமே ஹை ஸ்கூலு 13, 12 இல்லை 13 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் இது முடிச்சுட்டு நீங்கள் இதோட கிராஜுவேஷன், இது எல்லாமே இதோட கிராஜுவேஷன். ஸோ இது முடிச்சிங்கனாலே எல்லாமே ஸ்கூல் முடித்த மாதிரி தான். இந்த கெசாம் ஷூவில் முடிச்சோன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ட்ரைனிங்கு, சப்ஜெக்ட் வைஸ் ட்ரைனிங்கா இல்லை யூனிவர்சிட்டியில் செய்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஸோ இவர் செபாஸ்டியன் லாம் வந்து ரியல் ஷூலெல்லாம் இருந்தார். ரியல் ஷூவில் எத்தனை வந்து ஸோ 10 இது வரைக்கும் தான் ரியல் ஷூலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஸோ ஈஸ்வார் இந்த ரியல் ஷூவில் டாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஹாவ் லேர்ன்ட் a lot. அது வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் எல்லாம் இருந்துச்சு. ஸ்கூல் வந்து 6 years வந்து டியூரேஷன் 6 years. மேத்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ நான் அதுக்கு மேலே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்னோடய ரியல் ஷூல் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஃபிசியோதெரபிஸ்டாக ட்ரைனிங் எடுக்க போகிறேன். மேபி லேட்டராக வந்து நான் 10th கிராஜுவேஷன் படிச்சுட்டு இல்லை படிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ வெனெசா ஃப்ரைட்டாக். So ich war 5 Jahre in der Hauptschule. Wir hatten nicht so viele Fächer, zum Beispiel nur eine Fremdsprache. Das ist schade. Deutsch, Mathe und die Vorbereitung auf die Arbeitswelt waren besonders wichtig. Wir haben oft Projekte gemacht, das war super. Seit dem Hauptschulabschluss bin ich Azubi in einer Art Practice. Bald bin ich fertig und kann zum Glück als Haushelferin bleiben. ஸோ வெனெசா ஃப்ரைட்டாக் வந்து 5 years மெயின் ஸ்கூலில் இருந்தாங்க. ஹவுட் ஷூவில் 5 years பண்ணாங்க. எங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், தட் இஸ் சேட். ஜெர்மன், மேத்ஸு அண்ட் த ப்ரிப்ரேஷன் ஃபார் த வேர்ல்டு ஆர்பைட்ஸ், ப்ரொஃபஷ்னல் வேர்ல்டு, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹவுட் ஷூல் கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ட்ரெயினியாக வந்து டாக்டர் இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கிளினிக்கில். ஸோ அங்கே முடிஞ்சதுக்கப்புறமா மேபி நாங்கள் வந்து அங்கே டாக்டர் அசிஸ்டண்ட்டாக அங்கேயே ஸ்டே பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ டெஃப்னே இல்மாஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெனவா படிக்கிறீங்களா? Ich habe vor 2 Monaten Abitur gemacht. Ich mag später Biologie studieren, aber jetzt machen ich erst mal ein Praktikum. Ich mag möchte endlich das Berufsleben kennenlernen. Ich war 8 Jahre Gymnasium, Physik, Chemie und Biologie waren meine Lieblingsfächer. Ich habe auch
zwei Sprachen, gelernt English und Spanish, and Nachmittag hatten wir fast jeden Tag Unterricht. Das war auch ஸ்ட்ரெஸ்ஸிங். stress. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, 2 monthsக்கு முன்னாடி தான் நான் வந்து ஹை ஸ்கூல் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பயாலஜி படிக்கணும்னு படித்தேன். Ich möchte später பயாலஜி வந்து லேட்டர் அப்புறமா படிக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். Ich möchte English das Berufsleben kennenlernen. ஸோ நான் வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப் வந்து நான் கற்றுக்க விரும்புகிறேன். அண்ட் ich war 8 Jahre in Gymnasium. ஸோ ஜிம்னேசியம்னா இந்த ஹை ஸ்கூல் 10th கிராஜுவேஷன் வரைக்கும் பண்ணுறது தான். ஸோ ஃபிசிக்கு, பியாலஜி, ஸோ இது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே வந்து அவங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட். எனக்கு 2 languages கற்றுக்கிட்டேன், இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ். ஆஃப்டர்நூன் நாட்மிட்டாங்கன்னா இந்த 2 to 4 டைமில் எவ்ரிடே வந்து ஸ்கூல் கிளாஸஸ் இருக்கும். ஆஃப் அன் ஹவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். Darien Kulprit. Ich war nach der Grundschule 6 Jahre in einer Gesamtschule. Ich finde den Schultyp gut, weil man dort alle Abschlüsse machen kann. Man muss also nicht schon mit 10 Jahren wählen. Für mich war der Realschulabschluss perfekt, weil ich eine Ausbildung machen wollte. Wir mussten viel lernen, manchmal so viel finde ich. Jetzt bin ich fertig und habe eine Lehre als Bankkaufmann angefangen. ஸோ இவர் என்னன்னா ப்ரைமரி ஸ்கூலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கெசாம் ஷூவில் முடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல் டைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் வந்து அங்கே வந்து எல்லா கம்ப்ளீஷனும் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக 10 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஸோ ரியல் ஷூல் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ட்ரைனிங் கூட நான் போக வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் நான் நிறைய படிக்க வேண்டியது இருந்தது. ஸோ ஆல்வேஸ் சம்டைம்ஸ் மோர் இன்னும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். நான் வந்து அப்ரெண்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், பேங்க் கிளர்க்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே இந்த ஸ்கூல் டைப்ஸு இங்கே வந்து என்ன டேபிள், செபாஸ்டியன் லாம் வந்து என்ன ஸ்கூல் டைப்பு, டியூரேஷன் எப்போ, என்ன சப்ஜெக்ட்ஸு, எது குட்டு எது நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களது எல்லாமே எழுதணும். அதுக்கப்புறமா ஜெர்மனியில் வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து ஸ்கூல் டைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றாங்க. ஸோ செபாஸ்டியன் லாம், ஸோ இவங்களத பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இஷ்ன்ற இடத்துல வந்து ஜி போடணும். ஜி ஹாபருக்கு பதிலாக ஹார்ட், ஜி ஹார்ட் ஃபார் ஸ்வை மொனாட்டன் அபிச்சர் கெமாட். Sie möchte später Biologie studieren, aber jetzt macht sie. ஸோ இஷ்க்கு பதிலாக ஜி போடணும், ஹாபருக்கு பதிலாக ஹார்ட் அந்த மாதிரி போடணும், டி எண்டிங். அந்த மாதிரி தேர்ட் பர்சனுக்கு இந்த இதுக்கு தேர்ட் பர்சனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் இந்த 4 பேரில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சனில் இருக்குது, நீங்கள் தேர்ட் பர்சனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. இல்லைன்னா ஒரு ஆடியோ தேர்ட் பர்சன் கன்வெர்ட் பண்ணிட்டு ஆடியோ பேசி எனக்கு அனுப்புங்க, வாய்ஸ் ரெக்கார்ட். welche Unterschiede Gemeinsamkeit gibt es? ஸோ இதே மாதிரி எதெல்லாம் வந்து சேமாக இருக்குது, எதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஸ்கூலுக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கூல் எத்தனை 12 இயர்ஸ் ஆகும் இல்லைங்களா, கம்ப்ளீட் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கணும்னா. பை uns dauert die Schule 12 Jahre அப்படின்னு கொடுக்கணும், 12 இயர்ஸ் ஆகும். ஸோ தி Grundschule dauert 6 Jahre. ஸோ ப்ரைமரி ஸ்கூல் வந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ப்ரைமரி ஸ்கூல் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரீம் ஸ்கூல் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் டைமிங், கிளாஸ் டைமிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், கிளாஸ் டைமிங்ஸ் எல்லாம் ½ an hour இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபேரியன், ஹாலிடேஸு, சப்ஜெக்ட்ஸு, டீச்சர்ஸு, கிளாஸ் அண்ட் சிம்மர், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும். பிரேக் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து 3 பிரேக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட் பிளானு, ஸோ டைம் டேபிள்,
ஸோ புக்ஸு கம்ப்யூட்டர் மொபைல் அலோவ் பண்ணுற மாதிரி ஸ்கூல் இருக்கணும். அந்த மாதிரி சில பேர் உங்களோட ட்ரீம் ஸ்கூல் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட ட்ரீம் ஸ்கூலுன்னா எப்படி இருக்கணும், ஸோ அது சொல்றது. ஸோ இதோட வந்து உங்களுக்கு செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த செகண்ட் லெசன்ல இருக்கிறது இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மாடல் வேர்ப் இன் ப்ரிட்டாரிட்டும், பாஸ்ட் டென்ஸ்ல மாடல் வேர்ப் எப்படி யூஸ் பண்ணணும். நீங்க நேற்று கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஐடியா வந்திருக்கும். ஸோ நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், டாட்டிவ், இந்த வேர்ப் நான் இப்போ கூட ஒரு கிராமர் புக்கு பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அது நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அந்த கிராமர் எல்லாம் ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த கிராமர் புக்கு. நீங்க உட்காந்து அதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு கிராமர் A1ல இருந்து B1 வரைக்கும் நீங்க தரோ ஆயிடுவீங்க அந்த புக்கு பண்ணிட்டீங்கன்னா. சரிங்களா? இப்போ சென்ட் பண்ணதானே மேம்? ஆமா, இப்போ சென்ட் பண்ணதுதான். ஓகே ஓகே மேம். ஓகேவா? ஓகே, மறந்துடாதீங்க. இப்போ சென்ட் பண்ணது நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு உட்காந்து படிங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பொசசிவ் ஆர்டிகல் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் லெசன் வந்துட்டோம். இம்மர் ஆன்லைன். ஸோ யாரெல்லாம் ஆல்வேஸ் ஆன்லைனில் இருப்பீங்க? நான் இருப்பேன் மேம். வெரி குட். தினம் மேம். ஓ நீங்களுமா? ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இம்மர் ஆன்லைன் என்ன பண்ணுவீங்க ஆன்லைன்ல? குரூப்ல மெசேஜ் அனுப்புனா மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் மேம். ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ரிசர்ச் பண்ணுவோம் மேம். டாபிக்ஸ் வச்சு தேடுவோம் மேம். ஓகே. அப்புறம் போர் அடிக்கும் போது ரீல்ஸ் ஏதாவது பார்ப்போம் மேம். ஓகே, சூப்பர். எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் குரூப் இருக்கு மேம். குரூப்ல தான் பேஷண்ட் அட்மிஷன் போட்டா அட்மிஷன் டிஸ்சார்ஜ் ஆனா எல்லாமே குரூப்ல தான் மேம் வரும். அதனால எப்பவுமே ஆன்லைன்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? வாட்ஸ்அப் யூஸ் பண்றது மேம். அவ்வளவுதானா? மெசேஜ் பண்றது, யூடியூப் பாக்குறது, அப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம் மேம் யூடியூப்ல. வெரி குட். அது மெயின் இல்ல, கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். ஓகே. சோ இவங்க நோரான்றவங்க வந்து என்ன பண்றாங்க பாருங்க, இம்மர் ஆன்லைன். ஸோ ஆக்டிவிட்டிஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இமெயில்ஸ் செக்இன், ஜைட்டுங் லேசன், மிட் ஸ்ப்ரெஷன், ராடியோ ஹோரன், பெசாலன். ஸோ இமெயில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இமெயில்ஸ் அனுப்புறது. ஜைட்டுங் லேசன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது, யாராச்சும் பேசுறது, யார் கூடயாச்சும் பேசுறது, ரேடியோ கேட்கறது. பெசாலன்னா பேமெண்ட், ஃபேன்ஸ் ஏன் டிவி. ஸோ இவங்க பார்க்கறது, டிவி பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் மீடியா ஓன்லி, நாட் ஓன்லி மொபைல் மட்டுமே கிடையாது. லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வேற என்ன மீடியா, இந்த விஆர் பிரில் அது யூஸ் பண்ணுறாங்க, டேப் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சமைக்கிறதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ மியூசிக் ஹோர் அண்ட் லிஸ்னிங் டு மியூசிக், ஏதாவது டவுன்லோடு பண்ணுறது, கேம்ஸ் விளாடுறது, மெசேஜஸ் அனுப்புறது. இப்போ உங்கள் பாட்டு வந்திருக்கு, மெசேஜஸ் அனுப்புறது, சேட் பண்ணுறது, சீரீஸ் பார்க்குறது, ரெசிபீஸ் படிக்கிறது, டிக்கெட்ஸ் வாங்குறது, டெலிஃபோனியரன், லேர்னன், ஃபவ்யர் பிரில்ல, இது ஃபவ்யர் பிரில்ல, ஹவுஸ் ப்ரொவியரன், எட்வஸ் போஸ்டன் ஆஃப் வெப்சைட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெசர்ஷியரன். ஏதாவது டாபிக் பற்றி பார்க்குறோன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதுதான். ஸோ வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் பண்ணுறது, லிங்க் காப்பி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுறோம். Welche Medien und Geräte haben Sie gestern genutzt? நேத்து வந்து என்ன மீடியா யூஸ் பண்ணீங்க நீங்க? நேத்து இதுல எது யூஸ் பண்ணீங்க? கம்ப்யூட்டர், லேப்டாப், ஹேண்டி, ஸ்மார்ட் போன், புக், இபுக். டஸ் ஹேண்டி யூஸ் பண்ண மேம். ஹேண்டி, ஓகே. டஸ் இபுக். இபுக். their computer. Their computer. The smart watch ma'am. Smart watch. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? வெரி குட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
Foreign see das Gespräch von Nora und ihren Bruder Sven. ஸோ நோரா அப்புறம் அவங்களோட பிரதர் ஸ்வென்னு 2 பேரும் பேசுகிறாங்க. அவங்க நேற்று என்ன ஆன்லைனில் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இங்கே நோட் பண்ணணும். சரிங்களா? Hi Sven, willst du auch einen Tee? Danke, gern. Was machst du denn gerade? Ach, da gibt es so eine Online-Umfrage zum Thema Medien. Echt? Und was sind das für Fragen? Na, zum Beispiel, was ich gestern online gemacht habe. Und? Na, beim Frühstück lese ich ja immer die Zeitung online. Und in der Arbeit musste ich Artikel recherchieren und lesen. Und wahrscheinlich E-Mails schreiben. Genau. In der Arbeit lese und schreibe ich bestimmt so 1 bis 2 Stunden E-Mails. Mindestens. Und in der Freizeit checke ich auch noch meine privaten Mails. Machst du das auch in der Arbeit? Nee, dafür habe ich gar keine Zeit. Aber in der Pause oder wenn ich mit der U-Bahn fahre, da habe ich ja mein Smartphone. Oder abends auf meinem Tablet. Und abends hast du wahrscheinlich wieder eine Serie geschaut und ein Handyspiel gespielt. Gestern Abend nicht. Aber eigentlich hast du ja recht. Gestern war ich mit Matthias essen. Aber ein paar Minuten habe ich bestimmt auch mal was gespielt. Und du? Bist du immer online? Immer online? Naja, also gestern habe ich ein paar Fotos gepostet und Nachrichten geschrieben. Und sonst? Ach ja, ich habe mir ein paar Songs runtergeladen. Und du hast doch bestimmt eine Serie gesehen. Ja, schon. Kevin war abends da. Wir haben zuerst ein paar Videos angesehen und danach noch so eine coole Serie. Und das war alles. Nicht mehr. Puh. Also natürlich habe ich was im Internet gelesen. Ach ja, Kevin und ich haben noch Kinotickets gekauft. Na, also bist du ja auch ganz schön viel online. Klar, ich habe ja auch nie was anderes gesagt. ஸோ இது நிறைய வேலை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஜைட்டூங் லேசன் எல்லாம் என்னமோ பண்ணியிருக்காங்க. ஸ்பென் வந்து ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேற என்ன டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க, கீனோ டிக்கெட்டு, அதுக்கப்புறமா நிறைய ரெசிபி செக் சொன்னாங்க. பண்ணிருக்காங்க மேம். எதுமா? ரெசிபி செக் பண்ண ஏதோ சொன்னாங்க. ரெசிபி செக் பண்ணியிருக்காங்க. நோரா வந்து ரெசிபி செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ் மார்க்கன்ஸி வி ஆஃப் மிட்டம் ஹேண்டி. ஸோ உங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது. ஆஃபனா என்ன பண்ணுவீங்க, மஞ்ச்பால் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஜெல்டன்னா ரேராக என்ன பண்ணுவீங்க, எது சுத்தமாக பண்ணவே மாட்டீங்க. ஸோ நம்ம ஆஃபனா என்ன பண்ணுவோம்? ரிசர்ச்சர் மேம். recherchiere, நீங்க ஆஃபனா recherchiere இஷ் recherchiere oft அப்படின்னு போடுங்க. இஷ் recherchiere oft. போட்டுட்டீங்களா, டைப் பண்ணுமா? போட்டேன். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க? இஷ் டெலிஃபோனியரே மஞ்ச்மாலா, இல்லைன்னா இஷ் என்ன சொல்லுது, ஷிக்கே நாக்ரிஸ்ட் மெசேஜ் அனுப்புறது. எஸ் மேம். இஷ் ஷிக்கே நாக்ரிஸ்ட். ஸோ நாக்ரிஸ்ட் ஷிக்கன், இதோ இது நாக்ரிஸ்டன் ஷிக்கன் மெசேஜஸ் அனுப்புறது. இஷ் ஷிக்கே, ஷிக்கே வந்து சென்ட், நாக்ரிஸ்டன் மஞ்ச்மால், மஞ்ச்மால். ரொம்ப ரேரா என்ன பண்ணுவீங்க? மாக்க இஷ் போட்டோஸ், போட்டோஸ் எடுப்பீங்களா? எஸ் மேம். மியூசிக் ஜெல்டன், ஜெல்டன் மாக்க இஷ் போட்டோஸ். கேம்ஸ் விளையாடுவீங்களா? No, ma'am. அப்பனா இஷ் ஸ்பீல நீ நெவர். ஸ்பீல, இந்த ஸ்பீலன்னு இருக்கு இல்லைங்களா? இஷ் ஸ்பீலே நீ. ஸோ ஐ நெவர் பிளே.
ஸோ இந்த ஆஃப்ட் manchmal selten rare வந்து நீங்கள் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணணும். ஆஃப்னா நான் இது பண்ணுவேன், சம்டைம்ஸ் ரொம்ப ரேர், நெவர். ஸோ வி ஹைஸ் தஸ் இன் நியரஸ்ட் ட்ராக்கர். ஸோ உங்கள் லாங்குவேஜில் இது என்ன சொல்லுவாங்க? ஸோ நம்ம இங்கிலீஷில் தானே எழுதுகிறோம், இங்கிலீஷ்லையே எழுதிடலாம். ஸோ போஸ்டர்ஸ் டூ manchmal etwas அப்படின்னா do you ever post something? எதா போஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சம்டைம்ஸ். எர் பிளாக் டூபர் seine Reise. ஸோ அவர் வந்து பிளாக் எழுதுவார். ஸோ he blogs about his travel. About his travels. So du kannst die Datei downloaden. You can download the files. Ich habe Ihnen die Informationen gemeldet. I mailed you the information. So இதுதான் இதோட மீனிங். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து வாட் இஸ் பெட்டர், வாட் இஸ் பெட்டர். ஸோ ஹேண்டி இந்த ஸ்மார்ட் நார்மல் வாட்சு இல்லை ஸ்மார்ட் வாட்சு, டேபு இல்லை லேப்டாப்பு, புக் ஆர் இ புக், எது பெட்டர்? ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த போட்டோஸ்ல என்ன பாக்குறீங்க? ஸோ போட்டோ ஆல என்ன இருக்கு? உவர் und ஸ்மார்ட் வாட்ச். போட்டோ ஆல உவர் und ஸ்மார்ட் வாட்ச். ஸோ அதே மாதிரி போட்டோ பேல என்ன பாக்குறீங்க? ஆஃப் போட்டோ பே sieht man Tablet und Laptop. போயிடுச்சு அது. சரி நீங்க எழுதிக்கோங்க, delete பண்ணிட்டேன். So auf Foto B sieht man Tablet und Laptop. B ல Tablet und Laptop. இதுல வந்து Bücher. So Bücher und E-Book. இப்போ இந்த கான்வர்சேஷனை கேட்டு ஏதோ 1 2 3 4 மார்க் பண்ணும். எதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறாங்க, எந்த பிக்சரை பத்தி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பேசுறாங்கன்றத மார்க் பண்ணும். ஓகே மேம். ஓகே. 1. Das sind aber viele Laptops hier. Da weiß man ja gar nicht, was man nehmen soll. Kauf doch ein Tablet. Das ist viel leichter als ein Laptop. Und praktischer ist es auch. Findest du? Auf dem Laptop kann man aber besser schreiben. Und der Bildschirm ist größer. Aber ein Laptop kostet mehr als ein Tablet. Tablets sind billiger als Laptops. Das stimmt. Aber ich arbeite lieber mit einem Laptop. Also ich glaube, der hier ist gut. Wo ist denn hier ein Verkäufer? Ah, hallo. Entschuldigung. ஃபர்ஸ்ட் ஒன் எதை பத்தி பேசுறாங்க? லேப்டாப் பத்தி மேம். இது 1. அடுத்த ஆடியோ போடுறேன். 2. Warum willst du denn noch in den Buchladen? Hast du keinen E-Book-Reader? Nee, habe ich nicht. Ich weiß, E-Books sind praktischer als Bücher, aber ich mag Bücher lieber. Hast du es denn schon mal ausprobiert? Ich habe seit einem Jahr einen E-Book-Reader und finde ihn super. Aber viele E-Books sind doch auch nicht billiger als Bücher. Das stimmt, neue Bücher nicht. Aber es gibt viel kostenlos oder ganz billig.
Und nachts lesen ist viel angenehmer. Man braucht keine Lampe und stört niemanden. Vielleicht probiere ich es mal aus. Kannst du mir deinen E-Book-Reader mal leihen? Dann kann ich... ஓகே இதை எதை பற்றி பேசுகிறாங்க? சேம் மேம். மேம். ஓகே ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ஒன் அது வந்துடும் பார்க்கலாம். 3. Was wünschst du dir eigentlich zum Geburtstag? Vielleicht eine Uhr. Meine gefällt mir nicht mehr. Aber dann eine Smartwatch, oder? Die kann viel mehr als eine Uhr. Du meinst beim Sport und so? Nein, nicht nur. Da bekommst du Nachrichten und hast auch andere Apps drauf. Das ist fast wie ein Tablet, nur viel, viel kleiner. Sind Smartwatches nicht super teuer? Nein, die sind nicht unbedingt teurer. Komm, wir schauen mal im Internet nach. Vielleicht gefällt dir da was. ஓகே ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இது மறுபடியும் இந்த ஆடியோ போடுறேன் நான். இது என்னென்னா இந்த fill in the blanks இது மார்க் பண்ணோம் இங்கே. ஸோ கம்பேரிட்டிவ் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இங்கிலீஷில் பிக்கரு, ஸ்மாலர், ஃபாஸ்டர் அப்படின்னு கம்பேரிட்டிவ் இருக்கும் இல்லைங்களா? எஸ் மேம். அதே மாதிரி தான் இதுவும். பில்லிகர், சீப்பர், க்ரோசர், பிக்கர், டாயரர். இது வந்து எக்ஸ்பென்சிவ், இது மோர் எக்ஸ்பென்சிவ். குட், பெட்டர். இது வந்து கேன் லீபர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியலையே. லீபர்னா ப்ரிஃபர் பண்ணுறது ஆக்சுவலி. பெஸ்டான ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில்? ஸோ ஃபீல் அப்படின்னா மோஸ்ட் ஆக்சுவலி. இதுங்க நான் சொல்கிறேன். இது எப்படி சொல்ல வரும் தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. இங்கிலீஷ்ல ஒரு எதுமா இது வந்து எப்படி இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. கேன்னா கண்டிப்பா பிடிக்கும், ஐ லைக் அப்படின்னு சொல்றது. லீபர் வந்தா அதை விட இன்னும் லீபர் போட்டு தானே எழுதுறோம். அப்பனா லவ்வபிள் அப்படிதானே மேம் வரும். இது வந்துட்டு ஹாப்பி மேம் ஃபர்ஸ்ட் இருக்குது. கெயின் வந்துட்டு ஹாப்பி மேம். ஆக்சுவலி ஜெர்மன்ல வந்து ஒரு வேர்டுக்கும் நிறைய மீனிங் இருக்கும். வெறும் ஹாப்பின்னு மட்டுமே இருக்காது. ஷுர் அது கூட வந்து கேன் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ மல்டிபிள் மீனிங் இருக்கும். ஸோ ஓகே, இதுக்கும் கம்பேர் பண்றது கேன்னா பிடிக்கும், இது அதை விட பிடிக்கும்ன்றது. ஓகேங்களா? லைக் மோர் லைக் லீபர் ஆக்சுவலி லீபர் என்னதுன்னா ஐ ப்ரிஃபர், இதை விட இதை ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு லீபர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபீல் பெட்டர், ஃபீல் மேர் அப்படின்னா மோர், மோஸ்ட் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து மார்க் பண்ணலாமா? Okay, Ma'am. Okay, Ma'am. Kauf doch ein Tablet. Das ist viel leichter als ein Laptop. Und praktischer ist es auch. Findest du? Auf dem Laptop kann man aber besser schreiben. Und der Bildschirm ist größer. Aber ein Laptop kostet mehr als ein Tablet. Tablets sind billiger als Laptops. Das stimmt. Aber ich arbeite lieber mit einem Laptop. பில்லிகர் மேம். செகண்ட் ஒன் பில்லிகரா? இல்லையே. ஓ மேம், பாக்ஸ்டர் மேம். இது வந்து பிராக்டிஷர் அப்படின்னா கன்வீனியன்ட். பிராக்டிஷர்னா கன்வீனியன்ட். ஆக்சுவலி பை டேப்லெட் அப்படின்றாங்க. தஸ் இஸ் ஃபீல் லைட்டர், ரொம்ப லைட்டா இருக்கும். மோர் லைட்டர் தென் த லேப்டாப் அண்ட் கன்வீனியன்ட் தென் ஆல்சோ கன்வீனியன்ட், மோர் கன்வீனியன்ட். Is it so? Auf dem Laptop kann man aber
இங்க என்ன வரும்? பெசர். ஸோ பெட்டரா டைப் பண்ணலாம், இல்ல இது வந்து குரூபேவா மேம்? க்ரோசர். க்ரோசர் அப்படின்னா பில்டு ஷிர்ம் இருக்கு இல்லைங்களா? எஸ் மேம். பில்டு ஷிர்ம்னா என்னது? டிஸ்பிளே, ஸ்கிரீன். ஸோ லேப்டாப்ல ஸ்கிரீன் பெருசா இருக்கும் இல்லைங்களா? எஸ் மேம். அதுதான். ஸோ இன் லேப்டாப் ஒன் கேன் write better and the display screen is bigger. Aber and laptop costed more. So laptop வந்து அதிகமா காஸ்ட்லியா இருக்கும். Tablets சீப்பா இருக்கும். Cheap. Billiger. Yes ma'am. Als Laptop. Das stimmt, aber ich arbeite, but I prefer, lieber. But I prefer to work in the laptop. அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ER வரும் மோஸ்டா கம்பேரிட்டிவ். ஸோ இன்னொரு கிராமர் இது. சரி, இது உங்களுக்கு நாளைக்கு புரிய வைக்கிறேன். இது மட்டும் நீங்க கம்பேரிட்டிவ் மட்டும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேம்.